Good morning, student. The last class river எங்கெங்க ஆரிஜினேட் ஆகுது, இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் இந்தியாவில் என்னென்ன ரிவர்ஸ்னு பார்த்தோம். அதில் டூ டைப்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ், ஒன் இஸ் ஏ பெர்னியல் அண்டு நான் பெர்னியல் ரிவர்ஸ் பார்த்தோம். அதாவது ஹிமாலயா ரிவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹிமாலயா ரிவர்ஸ் யமுனா, கங்கா, பிரம்மபுத்திரா, இண்டஸ். ஸோ main three rivers Indus, Ganga and Brahmaputra. And in peninsular rivers Narmada, Tapti, Kaveri, Krishna, Godavari, Mahanadi. So west flowing rivers and east flowing rivers. So some of the rivers reaching in Bay of Bengal, Mahanadi, Krishna, Kaveri, Godavari. So this rivers is reaching Bay of Bengal. Narmada, Tapti, Mahi, Sabarmati. These rivers is called a east flowing rivers. So now the important topic, multi-valley project. Multi-valley project. Multi-river valley project. Multi-river valley, multi-na multi-purpose. ஸோ எந்தெந்த ரிவர்ஸ் மேலே என்ன டேம்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் காவேரி ரிவர்ஸ், the constructed the dam Mettur Dam in Salem benefited. என்னென்ன பர்பஸ்க்காக இந்த டேம்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் டேம்ஸ் என்னென்ன, எந்தெந்த ஸ்டேட்டு பெனிஃபிட் ஆகுது, எந்த ரிவர்ஸினுடைய கிராஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். இதனுடைய யூசஸ் மல்டி பர்பஸ்னால் அந்த டேம்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்னென்ன பர்பஸ்க்காக என்னென்ன யூஸ்க்காக இந்த டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட், த வேரியஸ் பர்பஸ் ஆஃப் த டேம். இந்த டேம்ஸ் மூலிமா வேரியஸ் பர்பஸ். ஃபார் first one is the serve as a irrigations purpose, irrigations facilities. irrigations facilities na விவசாயத்துக்கு தேவையான வாட்டர் சப்ளை இந்த கேனல்ஸ் மூலிமா வருது. Second one is the hydro power generations. hydro power நீர்மின் நிலையம். ஸோ டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நீர்மின் நிலையம் மூலம் மின்சாரம் எடுத்தல். வாட்டர் சப்ளை, இந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை. அண்டு கண்ட்ரோலிங் த ஃப்ளூட்ஸ், வெள்ள அபாயத்தை தடுக்கிறது. டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ். டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ்னால் மீன் பிடிப்புக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நேவிகேஷன் பர்பஸ், நேவிகேஷன்ஸ் மீன்ஸ்னால் படகு போக்குவரத்து. ஸோ திஸ் இஸ் கால்ட் எ மல்டி ரிவர் வேலி ப்ராஜெக்ட். மல்டி ஒரு பர்பஸ் மட்டும் இல்லாமல் நிறையா இன்க்ளூட் ஆகிருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் த காவேரி ரிவர்ஸ் Kaveri river serves an irrigations, hydro power generations, water supply for drinking water, and industrial purpose, flood, controlling the floods, development of the fisheries, navigations, like that. So important dams in India. Important dams, for examples Kaveri rivers,
The constructed the dams Mettur. The important rivers in Idukki, the Periyar Dam in Kerala, and Hirangud Dam, Mahanadi River, Nagarjuna Sagar Dams, Sardar Sarovar Dams, Narmada Dam, Sambal Dams, Bagranangal Dam, Koshi Dam. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் டேம்ஸ், ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேம்ஸ் எந்தெந்த ரிவர்ஸில் கிராஸில் எந்தெந்த ரிவர்ஸினுடைய குறுக்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்டு பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் காவேரி டேம்ஸ், த பெனிஃபிட்டட் ஸ்டேட் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. மகாநதி ரிவர்ஸ், the constructed the dams. Hirangud dams, the benefited state, so Odisha. First one, Damodar Valley project. Damodar Valley project in 1948 across the rivers Damodar rivers. The benefited state Jharkhand, West Bengal. The benefited state Jharkhand and West Bengal. ஸோ ப்ராஜெக்ட் என்னென்ன பர்பஸ்க்குங்கிறத நம்ம பார்த்தோம். ட்ரிங்கிங் பர்பஸ், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் சப்ளைஸ், பவர் சப்ளைஸ், நேவிகேஷன் ப்ராஜெக்ட் லைக் தட். ஸோ தாமோதர் வேலி ப்ராஜெக்ட், தாமோதர் வேலி ப்ராஜெக்ட். Yes, is constructed the Damodar rivers, Damodar Valley project. Second one is Bokranangal project, highest gravity dams in the world. Bokranangal project, highest gravity dams in the world. The beginning in 1948 and end in 1963. The second tallest dam in Asia. ஏசியாவிலே இரண்டாவது உயரமான டேம்ஸ் எதுனா இந்த பொக்ரானங்கல் டேம்ஸ். த ஹையஸ்ட் கிராவிட்டி டேம்ஸ் இன் தி வேர்ல்டு. எந்த ரிவர்ஸ்னுடைய கிராஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சட்லஜ் ரிவர். சட்லஜினுடைய குறுக்கே கட்டப்பட்ட அணை எதுன்னு கேட்டாங்கன்னா பக்ரானங்கல் டேம்ஸ். பெனிஃபிட்டட் ஸ்டேட் பஞ்சாப், ஹரியானா அண்ட் ராஜஸ்தான். ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸ் வந்து இந்த பக்ரானங்கல்ஸ் ப்ராஜெக்ட் பெனிஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹிராங்குட் ப்ராஜெக்ட், லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்டு. வேர்ல்ட்லே லாங்கஸ்ட் டேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிராங்குட் டேம்ஸ், லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்டு. த கன்ஸ்ட்ரக்ஷன் பிகினிங் இன் 1948 டு எண்ட் இன் த பர்பஸ் யூஸ் பண்ண டைம் வந்து 1957. அக்ராஸ் த ரிவர்ஸ் த கன்ஸ்ட்ரக்டட் த ஹிராங்குட் ப்ராஜெக்ட். மகாநதி ரிவர் எதனுடைய ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்காங்கன்னா மகாநதி ரிவர்ஸ். த பெனிஃபிட்டட் ஸ்டேட் வந்து ஒடிஷா. பெனிஃபிட்டட் ஸ்டேட் ஒடிஷா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோசி ரிவர் ப்ராஜெக்ட். கோசி ரிவர். So Kosi rivers beginning in 1958 to 1962. கோசி ரிவர்ஸ்னுடைய கிராஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க. பெனிஃபிட்டட் ஸ்டேட் வந்து பீகார் அண்டு நேபாள். பீகார் அண்டு நேபாள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் துங்கபத்ரா ப்ராஜெக்ட். துங்கபத்ரா ப்ராஜெக்ட் ஆல்சோ நோன் as a பம்பா சாகஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து துங்கபத்ரா ப்ராஜெக்டுக்கு இன்னொரு பேர் பம்பா சாகஸ். பம்பா சாகஸ் இஸ் பிகினிங் இன் 1947 to
ending 1953ல இதனுடைய பர்பஸ் யூஸ்க்கு வந்தது. எந்த ரிவர்ஸ்னுடைய கிராஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்காங்கன்னா துங்கபத்ரா ரிவர்ஸ். த பெனிஃபிட்டட் ஸ்டேட் ஆந்திர பிரதேஷ் அண்டு கிருஷ்ணா. ஆந்திர பிரதேஷ் அண்டு கிருஷ்ணா. நெக்ஸ்ட் டேம்ஸ் வந்து தெரி டேம்ஸ். The beginning in 1978, the benefited in 2006. The constructions of the river Bhagirathis, the benefited state in Uttarakhand. Next one is Sambal Valley project. So இதெல்லாம் dams. Sambal Valley project dams in 1960. Across the rivers, Sambal rivers, the benefited state Rajasthan and Maharashtra. Rajasthan and Madhya Pradesh. Next one is Nagarjuna Sagar project dams. The beginning in 1955 to 1967. Across the rivers in Krishna rivers நுடைய கிராஸில் தடுத்து கட்டப்பட்ட அணை நாகார்ஜுனா சாகர் ப்ராஜெக்ட். பெனிஃபிட்டட் ஸ்டேட் ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் இன் February. Foundations in 1961. Across the rivers Narmada. Benefited state Madhya Pradesh, Maharashtra, Rajasthan. Next one is Indira Gandhi Canal project. The constructed the dams Indira Gandhi Canal project. Rivers Sutlej rivers. The benefited state Rajasthan, Punjab, Haryana. Next one is Mettur dams. Mettur the rivers Kaveri rivers. Benefited state in Tamil Nadu and Karnataka. Here's first one is for Damodar River Valley project. Benefited state Jharkhand and West Bengal. Bagranangal dams. The benefited state Punjab, Haryana, Rajasthan. In the rivers cross construction பண்ண Sutlej. Hirangut dams in Odisha. Next one is Koshi dams, Bihar and Nepal. Benefited state Bihar and Nepal. Tungabhadra project, the benefited state Andhra Pradesh and Karnataka. Next one is Teris. Next one is the benefited state Uttarakhand. Sambal Valley project, the benefited states Rajasthan and Madhya Pradesh. Next one is Nagarjuna Sagar dams, the benefited state Andhra Pradesh. Sardar Sarovar project, the benefited state Madhya Pradesh, Maharaja and Rajasthan. Indira Gandhi Canal project, Sutlej and Rajasthan, Punjab, Haryana. Next one is Mettur dams, benefited state Tamil Nadu and Karnataka. So இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ரிவர்ஸ், அந்த ரிவர்ஸ்னுடைய கிராஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிற டேம்ஸு எந்தெந்த ஸ்டேட் வந்து பெனிஃபிட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் பார்த்தோம். இந்த டேம்ஸ் நீங்கள் மேப்பில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ஸ் ஒன்று. மல்டி பர்பஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் மீன் பை த மல்டி பர்பஸ்னால் என்னென்ன பர்பஸ்க்காக இந்த டேம்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். தேங்க்யூ.